அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி அக்டோபர் 18 ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை. இந்த நாளில் சனி பிரதோஷம் இருக்குது, தந்தேரஸ் இருக்குது, அதாவது தன திரையோதசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. இந்த நாளில் தான் மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளார நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறது உத்தமம். ஒருவேளை இந்த நாளில் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது தீபாவளி அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் லக்ஷ்மி பூஜை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே எளிய முறையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு வீடியோ நேற்றே போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாலை 4:30 இரவு 7 மணிக்குள்ளார யம தீபம் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் அந்த தீபம் குறித்து இருந்தது. யம தீபத்தை இந்த நாளில் தான் ஏற்றணும், ஏன்னா இது இந்த திரையோதசி நாளில் ஏற்றணும், மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். நாளைக்கு நமக்கு திரையோதசி திதிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணி 4 நிமிஷத்துக்கே முடிஞ்சிருது. ஆனால் இந்த தீபத்தை நாம் மாலை 5 மணி 6 மணிங்கும்போது ஏற்றும்போது அந்த டைமிங் மிஸ் ஆகுது. அதுக்காக தான் இன்றைக்கி ஏற்ற சொல்கிறது. தந்தரேஸ் நாளில் இந்த தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க குழப்பம் இல்லாமல் நான் சொன்ன அதே முறையில் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பார்க்குறதுனால தான் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வருது. வேறு யாரோ சேனலில் பார்த்துட்டு வந்துட்டெல்லாம் நம்ம சேனலில் சந்தேகம் கேட்குறீங்க. மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் இல்லை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய தகவலை முழுமையாக பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. அடுத்ததாக இந்த தந்தேரஸ் நாளில் தங்கம் வெள்ளி வாங்கினா பணம் பெருகும். இது உங்களுக்கே தெரியும். அப்படி தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருள் வாங்கணும், அதுவும் குறிப்பாக ஒரு 4-5 விதைகள் சொல்லி அதில் ஏதாவது ஒரு விதை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் இன்றைக்கி குபேர பூஜை செஞ்சாலும் சரி, இல்லை சும்மா மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொருள் சேர்த்து தீபம் ஏற்றும்போது குபேர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தீபாவளி செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுட்டு அழைச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத பண உதவி கிடைக்கும். அது குறித்து ஒரு வீடியோ இருக்குது. இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது அந்த இலை கிடைக்காதவங்க ஒரு வேர், அந்த வேர் எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும், அந்த வேரை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா வீடியோஸ்னுடைய லிங்க்கும் எண்ட் ஸ்க்ரீனில் வராது, ஒரு 4 வரும். மீதி பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதில் வரும். அதில் நான் சொன்ன எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தரலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி நமக்கு தேவைப்படுது. பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி துணி நீங்கள் வாங்கிட்டு வைக்கிறது கூட நல்லது தான். ஒரு லைனிங் கிளாத்து கூட நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சிங்கன்னா இது போல் பரிகாரம் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த கலரையை பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு கடைக்கு போகிற சூழ்நிலை அமையலை அப்படிங்கும்போது மஞ்சள் நிற துணியோ அல்லது வெள்ளை நிற துணியோ எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன சைஸில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்து உள்ளங்கை அளவு கட் பண்ணி அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா 2 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காய் வேணும். அடுத்தது 2 மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பா நமக்கு வேணும். அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு வேணும். அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம், பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சில்லறை காசு வேணும். சில்லறை காசுலேயுமே 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த 5 ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும், குபேரருக்கு உரியது. இன்றைக்கி குபேர பூஜை செய்கிறவங்க எல்லாருமே இந்த 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி தான் செய்வாங்க. நாம் பெருசாக பூஜை பண்ணலைன்னா கூட இந்த 5 ரூபாய் காசு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலே நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியா விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகள்.
இந்த கொத்தமல்லியை தந்தேரஸ் நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்கிறதே சிறப்பு. மார்வாடிகள் தங்கம் வெள்ளி முதலான பொருட்கள் வாங்கும்போது இந்த கொத்தமல்லியும் சேர்த்தே வாங்குவாங்களாமா. இது நம்மிடம் பணத்தை வந்து நிரந்தரமாக தங்கச் செய்யும், மேலும் மேலும் செல்வம் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். இது நீங்கள் இன்றைக்கி புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைனா சமையல் அறையில் இருக்குது அப்படிங்கும்போது அதையே கூட நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறீங்க அப்படிங்கும்போது விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அங்கேயும் உட்காந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த துணியை உங்கள் முன்னாடி வந்து விரித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த பேப்பர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது வந்து குபேர யந்திரா. இதை நம்ம இன்றைக்கி வரைகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ இதை பார்த்து கரெக்டாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி இதே மாதிரி கட்டம் போட்டு அப்படியே அச்சு பிசறாமல் அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. இதில் 4 மூலையிலையுமே, அதாவது இந்த மேலே அந்த கோடு போட்டிருக்கு பாருங்கள், 4 இதுலேயும் சைட்லேயும் அங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது 4 பக்கத்துலேயும் அந்த ஸ்ரீம்னு சொல்லி இந்த எந்திரத்தை சுற்றிலையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நீங்கள் இந்த துணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து வைங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த 5 ரூபாய் காசை வைக்கணும். இந்த 5 ரூபாய்க்கு மேலே சந்தன குங்குமம் இடுறது அற்புதமான பலனை கொடுக்கும், அதனால் இட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த தனியா விதைகள், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சிறு துண்டு பச்சை கற்பூரம் இதையும் போட்டுருங்க. இப்போ இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஒரு சின்ன மூட்டை மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ பூஜை செய்கிறவங்க இதை பூஜை அறையிலேயே அப்படியே வச்சுட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை முடிகிற வரைக்குமே அதை அப்படியே வந்து விட்டுருங்க. இது அப்படியே இருந்துட்டு போட்டோம். பூஜை செய்யாதவங்க சும்மா இன்றைக்கி சாயந்தரம் ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்குக்கு பக்கத்துலையாவது இந்த முடிச்சியை வச்சுருங்க. மொத்தத்தில் இந்த நாள் முழுக்க அது வந்து சுவாமி படத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடம், அதாவது பீரோவோ கபோர்டோ இல்லை பர்ஸு ஹேண்ட்பேக்குன்னு எங்கே வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க. இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன் 1 மாதம் கணக்குன்னா அதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது. ஏன்னா இது ஐப்பசி அமாவாசைங்க மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கார்த்திகை அமாவாசை அப்போ நம்ம இதை வந்து மாற்றி வைக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இது இருக்கிற இந்த 1 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பணம் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் உண்டாகும். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரணும்னு இந்த பிரபஞ்சம் நினச்சிருக்குதோ அது எல்லா வகையிலிருந்தும் உங்களுக்கு பணம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு அதிசயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கார்த்திகை அமாவாசை அன்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துணியை பிரித்து இதில் இருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. கொத்தமல்லி விதைகள்லாம் வாசம் வந்து குறைஞ்சி போயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த கொத்தமல்லி விதை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அந்த அமாவாசை நாள் நீங்கள் சாம்பிராணி போட்டாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வெள்ளின்னு தூபம் போடுவீங்க இல்லையா, அப்போ கூட நீங்கள் இதையே அப்படியே போட்டு வீடு முழுக்க காட்டினாலும் சரி, அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுருந்து அமாவாசை நாளில் இந்த மாதிரி வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இந்த 5 ரூபா காசை நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்கிறதுக்கோ அல்லது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 1 மாதம் இது நம்மளுடைய பீரோவில் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் காட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, பூஜை அறையில் காட்டும்போது பீரோக்குள்ளே இருக்கிற இந்த முடிச்சையும் எடுத்து அந்த சாம்பிராணி புகையில் லைட்டு அதை காட்டிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுருங்க. இப்படி செய்வதன் மூலமாக இதனுடைய சக்தி குறையாமல் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். அந்த பச்சை நிற துணி மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டு, அதையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியதான். ஒரு லைனிங் கிளாத் வாங்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான், வெறும் 20 ரூபா தான் ஆகும். ஆனால் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இல்லை இதை ஒன்றை மட்டும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். டைமிங் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு 1 முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய நாளுங்க. அதுவும் ஐப்பசி 1 அன்னைக்கு இந்த தந்தையரசு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.